Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் அண்ட் குரூப் 2 2 இயர் ரிசல்ட்ஸ் என்ன சொல்கிறதே இப்போ எனக்கு தெரியல. டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா இல்லைனா யூபிஎஸ்சி அப்டேட்டட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா இப்போ எனக்கு தெரியல. ஏன்னா அப்டேட்டுக்கு மட்டும் தான் பஞ்சம் இல்லாமல் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கும் இப்போ எனக்கு பஞ்சம் ஆகிடுச்சு. எண்ட் ஆஃப் த டே நமக்கான தேவையை நமக்கு என்ன வேணுமோ நாம் தான் ஸ்டெப் எடுத்து வாங்கிக்கணும். அந்த நிலைமைக்கு நம்ம இப்போ எனக்கு வந்துட்டோம். நாம் சொன்னால் உடனே கேட்டுருவாங்களா அந்த மாதிரி கிடையாது. அட்லீஸ்ட் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை இப்போ ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாம் நம்ம ட்ரை பண்ணோம், ரிசல்ட் அவுட்கம் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சின்ன ஸ்டெப் மட்டும் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாமே. ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இப்போ நாங்கள் இருக்குது. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, இதில் ஒரு டைப் ஆஃப் ஆஸ்பிரண்ட் எக்ஸாமே கண்டக்ட் பண்ண மாட்டுறாங்க, நம்ம வேலையை பார்க்கலாம் அந்த மாதிரி இப்போ நாங்கள் போகலாம். அதே ஆஸ்பிரண்ட்டு சப்போஸ் எக்ஸாம் வச்சுட்டா என்ன இப்போ நாங்கள் பண்ணுறது, ப்ரிப்பேர் பண்ணலாமே, ஒரு டெஸ்ட் பேட்ச் இப்போ நாங்கள் போடலாம், ஒரு கிளாஸ் இப்போ நாங்கள் போகலாம், ஒரு அகாடமி இப்போ நாங்கள் போகலாம். அங்கே ஃபீஸ் இப்போ நாங்கள் பே பண்ணியிருப்பாங்க, ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் எவ்வளோ இருந்தாலும் ஒரு அமௌண்ட்டு தான். அதை பே பண்ணி படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் எக்ஸாம்ஸே வரலை அப்படின்னு சொல்லும் போது அதுவும் ஒரு மனசு கஷ்டமாக இப்போ நாங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க மட்டும் பாதிக்க போகிறது கிடையாது. ஒரு ஆஸ்பிரண்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த ஆஸ்பிரண்ட்டை சுற்றி ஒட்டுமொத்த ஃபேமிலியும் இப்போ நாங்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ குரூப் 2 2A நம்ம பார்க்கலாம். எக்ஸாம் கண்டக்ட் 8 மாதம் கிடையாது, 10 மாதம் இப்போ நாங்கள் ஆகிடுச்சு. பிப்ரவரி கண்டக்ட் பண்ணாங்க, டிசம்பர் மாதம் ரிசல்ட் இன்னும் இப்போ நாங்கள் வரலை. அப்டேட் கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்போ அந்த அப்டேட்டுக்கும் கொஞ்சம் பஞ்சமாக இப்போ நாங்கள் ஆகிடுச்சு. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும், அட்லீஸ்ட் சோஷியல் மீடியாவில் எக்ஸில் இப்போ நாங்கள் இருக்குது, அதாவது ட்விட்டர் இப்போ நாங்கள் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. அதில் நம்மளால் என்ன ஸ்டெப் எடுக்க முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் என்ன அவுட்கம் கொடுக்க போகிறாங்க. நாம் இந்த விஷயங்கள் பேசும்போது தான் எதிர்கட்சிகள் இப்போ நாங்கள் பேசுவாங்க. இது பாலிடிக்ஸ் கிடையாது, அரசியல் கிடையாது. ஸோ அவங்க பேசுகிறப்ப தான் என்ன ஸ்டெப் எடுக்க போகிறோம் ஒரு பதிலாக இப்போ நாங்கள் வரலாம். ஓகேவா? ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மெத்தனமாக இருக்க மாதிரி வந்திருக்கு. 2023 பிளானர் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஆனுவல் பிளானர் பொறுத்த வரைக்கும் ஒரு கண் துடைப்பாக தான் இப்போ நாங்கள் இருந்தது. ஏன் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் குரூப் 1 கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு சீனியர் ஆஸ்பிரண்ட்டுக்கு ஆகஸ்ட் மாதம் குரூப் 1 வராதுன்றது கிளியராக இப்போ நாங்கள் தெரியும். பட் நவம்பர் மாதம் தீபாவளி முடிஞ்செல்லாம் குரூப் 4 வரும்னு சொன்னாங்க. நம்பணும், வந்துடும் அந்த மாதிரி இப்போ நாங்கள் நம்பணும். பட் இன்னுமா நம்ம நம்பிக்கிட்டு இருக்க அப்புறமா தான் ஒரு ட்விஸ்ட் இப்போ நாங்கள் வச்சாங்க. ஸோ இந்த ஆனுவல் பிளானரில் சொல்கிற விஷயங்களை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதை இப்போ நாங்கள் இல்லை. யூபிஎஸ்சி எடுத்தீங்க அப்படின்னா மே மாதம் கண்டக்ட் பண்ண போகிற ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு போன வருஷமே இப்போ நாங்கள் சொல்லிட்டாங்க. அந்த ஒரு வருஷம் டைம் பீரியட் கரெக்டாக கிடைக்கிது. பேங்க் எக்ஸாம் கரெக்டாக இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே ப்ராப்பராக இல்லாதனால ஆஸ்பிரண்ட்ஸ் லட்சக்கணக்கான மக்கள் இங்கே பாதிக்கப்படுறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு ஆஸ்பிரண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்கள சுற்றி அவங்க ஃபேமிலி மொத்தமாக இப்போ நாங்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ குரூப் 2A பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் எழுதுனாங்க, ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 10 மாதமாக வேறு எக்ஸாமுக்கு படிக்காமல் இருக்கலாம். நம்ம என்ன தான் மோட்டிவேட் பண்ணாலும் என்ன தான் இப்போ நாங்கள் சொன்னாலும் அவங்க படிக்காமல் இப்போ நாங்கள் இருக்கலாம். இல்லை வேறு வேலையை இப்போ நாங்கள் பார்த்துட்டு போயிருக்கலாம். இன்டர்வியூ ரெடியாக இல்லாமல் இப்போ நாங்கள் இருக்கலாம். ஸோ ஃபைனல் ரிசல்ட் நெகட்டிவாக வருதுன்னு வச்சுப்போமே. அப்படி வரும்போது இந்த 10 மாதம் வெயிட் பண்ணதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லாமல் இப்போ நாங்கள் போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எலெக்ஷன் இப்போ நாங்கள் வருது, அது இருக்குது இது இருக்குது, இதெல்லாம் தாண்டி டிஎன்பிஎஸ்சி ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியாக இருக்கணும். அவங்களுக்கான வேலையை கரெக்டாக இப்போ நாங்கள் பண்ணணும். சப்போஸ் அவங்க ஸ்டெப் எடுக்கல அப்படின்னு சொல்லும் போது ஆஸ்பிரண்ட்ஸ் நமக்கான வேலையை நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது, சண்டை போட போகிறது கிடையாது. சோஷியல் மீடியாவில் எக்ஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. என்ன பண்ண முடியும், குரூப் 4 பண்ண மாதிரி லாஸ்ட் இயர் ஆனுவல் பிளானுக்கு பண்ண மாதிரி ஒரு ஹேஷ்டாக் யூஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் நமக்கு தேவையான நம்ம இப்போ நாங்கள் கிடைக்க முடியும். அட்லீஸ்ட் அவுட்கமாக இப்போ நாங்கள் வரலாம். நான் இன்றைக்கி இப்போ நாங்கள் கொடுத்துட்றோம். டிசம்பர் 15 மினிஸ்டர் இப்போ நாங்கள் சொல்லியிருந்தாங்க ஈவினிங் அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. பட் இப்போ நாங்கள் வரல. அதாவது டிஎன்பிஎஸ்சி அப்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் லாஸ்ட் ஒரு கொஸ்டின் மார்க்காக இப்போ நாங்கள் ஆகிடுச்சு. ஸோ அட்லீஸ்ட் அதையாவது இப்போ நாங்கள் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போ நாங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டெப் எடுங்க, தப்பு கிடையாது. எக்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள், அதில் போய் டைப் பண்ணுங்கள், டேக் பண்ணுங்கள். ஸோ நம்ம தமிழ்நாடு முக்கியமான சில மினிஸ்டர்ஸு அண்ட் சோஷியல் மீடியாஸு அண்ட் நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே டேக் பண்ணுங்கள். எதனா ஒரு வழி இப்போ நாங்கள் கிடைக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அதுக்கான அவுட்கம் இப்போ நாங்கள் வந்திருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போ நாங்கள் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் சேம் டைம் மனசை விட்டுறாதீங்கன்ட்டு சொல்லணும் தான் தோணுது. பட் அது சொல்கிறதுக்கு எனக்கு வாயு இப்போ நாங்கள் வரல. ஏன்னா ஒரு வருஷமாக எக்ஸாமே இப்போ நாங்கள் இல்லைங்க. ஒரு வருஷமாக எக்ஸாமே இல்லைன்னு சொல்லும் போது பெரிய எக்ஸாம் எதுவும் நாங்கள் வரல. ஒரு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் எதாவது கனெக்ட் பண்ணாங்க, அதில் எந்த ஒரு யூஸ் அந்தளவுக்கு இப்போ நான் கிடையாது. குரூப் 4 குரூப் 1 குரூப் 2 இதுமாரி கண்டக்ட் பண்ணாதப்போ இதை மட்டுமே நம்பி இருக்க லட்சக்கணக்கான மக்கள் இன்னொன்று ஏஜில் இப்போ நாங்கள் பார் ஆகிடுது. இப்போ இந்த வருஷம் எனக்கு ஏஜ் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அடுத்த வருஷம் எக்ஸாம் வருது தான் ஏஜ் இப்போ நாங்கள் பார் ஆகுது. அப்போ அடுத்த வருஷம் வரப்போ நோட்டிஃபிகேஷனில் ஏஜ் எக்ஸ்டென்ஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக இப்போ நாங்கள் இருக்குது. அப்போ அவங்க அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் வேணும் அப்படின்ற அந்த கனவு இப்போ நாங்கள் போயிடுது. இது எல்லாத்துக்கும் அரசாங்கம் தான் பதில் சொல்லி ஆகணும். அதுக்கு மாணவர்கள் ஸ்டெப் எடுக்கலாம், தப்பு கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் அமைதியான முறையில் ஸ்டெப் இப்போ நாங்கள் எடுங்க.
ஓகேவா? ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சில டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கால் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்ஷாக பேசாமல் நான் வந்து நான் கேள்விப்பட்டேன். பரவாயில்ல, ட்ரை பண்ணிட்டே வந்து இருங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்சது, நமக்கு தேவை நம்ம வந்து அடைஞ்சே ஆகணும். 2024 டிஎன்பிஎஸ்சி ப்ராப்பராக செயல்படணும் அப்படின்னா நம்ம எதனா ஒரு வழிகள் பண்ணி தாங்க ஆகணும். ஓகே, நன்றி, வணக்கம்.